முடிக்கு குண்டா வாங்க அவங்க நான் உங்களுக்கு இதை கொடுக்குறதா என்ன தருவீங்க அதுக்கு? குண்டா தரீங்களா? இப்போ முடி வாங்கிட்டு போய் குண்டாங்க கொடுக்குறாங்க. கீழே காற்றுக்கு எல்லாம் விழுந்துருச்சு. எதுத்தாங்க நீ இல்லை, அது காற்றுக்கு கீழே விழுதுல்லப்பா. சொறி சொறி வைக்கிறோமா, ரொம்ப காற்றடிக்குதுல்ல, அப்புறம் மறுபடியும் எடுத்து வைக்கிறது. இது எவ்வளோம்மா அந்த முடிக்கா? அது வேற எதுவும் இல்லையம்மா? இது மேலே காசும். ஓஹோ, சரி, நான் அண்ணன் கூட எடுத்துக்கிட்டா. ஒழுகாதுல்லப்பா? அவ்வளோ தண்ணி கூட ஊற்றிப்பா. சரி, தேங்க்ஸ். ஆனால் வீரல் விட்டுட்டு இருக்குது. சரி, பரவாயில்ல. சரிம்மா, சரிம்மா, நன்றி. நாங்கள் ரேஷன் அரிசி தான் இருக்கோம் எங்ககிட்ட. அது நான் சரி இருங்க வரேன். அரிசி வேணுமா உங்களுக்கு? ஒரு டம்ளர் கடை அரிசி கேட்டிருக்காங்க, குழந்தை பெற்றிருக்காங்களாம், அதனால் கொடுக்கலாம். நான் ரேஷன் அரிசி சாப்பாடு தான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். சரி, இதை கொடுத்துட்டு வரேன்னா. பாவம் அவங்க வெயிலில் இருக்காங்க. வரேன்ப்பா, எடுத்துகிட்டு வரேன். ஒரே நிமிஷம். அவங்கள முடிக்கு குண்டாங்க கொடுத்ததெல்லாம் வீடியோ எடுத்தேன் நான் இன்னைக்கு. இந்தாங்க, நான் கடை அரிசி தான் கொடுக்குறேன், ஊற்றிட்டு கொடுங்க. அதுவும் ஏன் இன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் வருவீங்களா? இன்னைக்கு என்ன காணோம்? டம்ளர் தந்துருங்களா எனக்கு? நீங்க தானே சொன்னீங்க கடை அரிசி தான் வேணும்னு கேட்டீங்களா? அதனால வந்தாங்க. சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க. கூட வேஸ்ட் ஆகல பார்த்தீங்களா? ஒரு குண்டா கிடச்சிச்சு பாருங்க. நான் தான் தண்டத்துக்கு இருக்கேன். என்ன பண்ணுறது, உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா எவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு. குண்டா வாங்கியாச்சு. அவங்கக்கிட்ட இதே மாதிரி 4 குண்டா வாங்கிட்டேன். மேலே கழுவி வச்சுருக்கேன், அதான் எடுத்துகிட்டு வர முடியல. உண்மையிலே இந்த முடி கூட வேஸ்ட் இல்லை பாருங்கள். எல்லாம் சேர்த்து வச்சு இங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அங்கெல்லாம் தெரியாது இந்த மாதிரி இருக்கான்னு. ஆனால் இந்த வேலூரில் முடி வாங்குறாங்க, முடி வாங்கிட்டு பொருள் கொடுக்குறாங்க.